என் பேர் ராஜா. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா பெரணமல்லூர் ஒன்றியத்திலிருந்து வரேன். நான் அம்மா மக்கள் கட்சியில் ஒன்றிய கழக செயலாளராக இருந்தேன். ஒன்றிய கவுன்சிலராகவும் இப்போ தற்போது இருந்து பதவி முடிஞ்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மறைவுக்கு பின் புரட்சி தலைவி அம்மாவோட அரசியல் களத்திலிருந்து தமிழகத்தில் மாபெரும் வெற்றியை குவித்த பெருமையில் அம்மாவுக்கு சின்னம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. மேலும் இப்போ கட்சியுடைய இக்கட்டான காலகட்டத்திலெல்லாம் கட்சியை பற்றி பல்வேறு கட்சியினர் பல்வேறு உள்கட்சி பூசல் இருந்தாலும் அம்மா சின்னம்மா ஒருவர் தான் கட்சியை பற்றியும் இந்த ஆட்சியை எதிர்கட்சியாக இருந்த எடப்பாடியாரை பற்றி விமர்சிக்காம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி வரணும்னு இவங்க ரொம்ப மௌனம் காத்து மீண்டும் புரட்சி தலைவி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தான் தமிழகத்தில் வரணும்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இந்த அம்மா மிக பெரும் கடின உழைப்பாக வழி நடத்தினாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் இந்த ஆட்சி வருவதற்கு இவங்க உறுதுணையாக இருந்து நம்மளெல்லாம் வழி நடத்த மீண்டும் ஒரு புரட்சி தலைவியின் சபதம் ஏற்று சின்னம்மா எடுப்பாங்க நம்பிக்கையில் நாங்கள் இவங்களை தேடி வந்திருக்கோம். மீண்டும் புரட்சி தலைவி ஆட்சி வருவதற்கு சின்னம்மாவங்க நடத்துவாங்க என்ற நம்பிக்கை இருக்கு. நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வரோம். மயிலம் தொகுதி மயிலம் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞர் ஒன்றிய செயலர் நான் ஜெய்கணேஷ் பேர். இன்று நான் மாண்புமிகு புரட்சி தலைவர் சின்னம்மாவை சந்திச்சு அவங்க ஒரு சில கருத்துக்கள் எங்களுக்கு சொன்னார்கள். வரும் சட்டமன்ற தேர்தல் அம்மாவை துரோகம் செஞ்ச துரோகிகளையும் திமுக அரசாங்கத்தையும் விழுத்த புரட்சி தலைவர் அம்மா வீறு கொண்டு எழுந்து வருமாறு எங்களுடைய ஆத்மாவில் சின்னம்மாவிடம் கூறினோம். அம்மாவின் ஆதரவோடு வருகிற 2020 சட்டமன்ற தேர்தலில் துரோகிகளையும் எதிரிகளும் விழுத்து வீறு கொண்டு விடுதலை சொல்லிட்டு அம்மாவின் பாதம் கொடுத்துட்டு அதிமுகவின் என்றும் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சந்தித்தேன். இது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்க போவதால் அம்மா நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பரமுடி சட்டமன்றத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். இல்ல சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு கிடக்கு. இது இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஒரு எப்படி சொல்ற ஒரு தீய சக்தியான ஆட்சியா இருக்கு. என்றைக்கு சின்னம்மா மீண்டும் வராங்களோ அன்னைக்கே தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் பிறக்கணும்னு நம்புறேன். நான் கண்டிப்பா வருவேன். தமிழக மக்கள் என்னை முழுசா நம்பி இருக்காங்க. நான் கண்டிப்பா முன்னாடி என்ன நல்லது செஞ்சனோ அதே மாதிரி நான் தமிழக மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் டவுன் பகுதியை சேர்ந்தவன் தான். என் பேர் டாக்டர் முக திருமுருகன். நான் திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர். இன்னைக்கு புரட்சி தலைவி தியாக தலைவி சின்னம்மா அவர்களை சந்திச்சு நம்ம கட்சி ஆதரவு கொடுத்துருக்கோம். நாங்கள் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை 5 மாவட்டங்களில் நாங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். அம்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உறுதுணையாக நாங்கள் கடைசி வரையும் சின்னம்மாவுக்கு நின்று நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை முழுசாக கொடுப்போம்.